தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. என்னோட பேர் தினேஷ். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்ல எப்படி நம்ம மணி மேக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகவே மேக் பண்ண வீடியோ. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதுல உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட பான் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். இன்ட்ராடே ட்ரேடிங் ஆர் டே ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நார்மலா மார்க்கெட் வந்து 9:15க்கு ஓபன் ஆகும். 9:15க்கு என்ட்ரு ஆகி ஈவினிங் வந்து 3:30க்கு மார்க்கெட் முடியும். ஈவினிங் 3:30க்குள்ளேயே அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள தான் நம்ம இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், டே ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினர்ஸ் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் தான். ஏன்னா இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் மார்ஜின் நிறைய புரோக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால நிறைய பேர் இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இங்கே நான் ஏன் ஈஸி அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸ் இருக்குது. நம்ம சேனல்லையே நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ராடே ட்ரேடிங் நீங்கள் பண்ணும்போது பிராக்கெட் ஆர்டர், கவர் ஆர்டர் அந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து புரோக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்ஜின் வந்து புரோக்கர்ஸ் வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணுவாங்க. உதாரணமாக உங்கள் கையில் 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 ரூபாய், 20,000 ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் உங்களால் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு பை பண்ண முடியும். அந்த அளவு எக்ஸ்போஷர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் பிகினர்ஸ் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம மெயின் கான்செப்டுக்குள்ளே போகலாம். இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, எப்படி பண்ணால் நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டூ நாட் ஃபால் ஆர் கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்பயுமே பேராசை படவே கூடாது. நாங்கள் மெயினாக இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு என்ன சஜஷன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 4 ட்ரேடுக்கு மேலே நீங்கள் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 ட்ரேடும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது அப்படின்னா நம்ம 5ஆவதா ஒரு ட்ரேடு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அந்த மாதிரி எக்ஸஸ் ட்ரேட் வந்து எடுக்காதீங்க. அது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டு இல்லைனா வந்து ஓவர் அந்த பேராசையாக போய் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு 4 ட்ரேடுக்கு மேலே எடுக்காதீங்க. மெயினாக இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. டார்கெட் அப்படின்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட பர்டிகுலர் ஸ்டாக்குக்கான டார்கெட் கிடையாது. அன்னைக்கு உங்களோட டார்கெட் என்ன, இன்னைக்கு உங்களோட டார்கெட் வந்து 3,000 இல்லை 5,000 இல்லை 10,000 அந்த மாதிரி உங்களுக்கான அந்த டே டார்கெட் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. அந்த டார்கெட்டை நீங்கள் மீட் பண்ணிட்டீங்க, இப்போ 2 ட்ரேடில் அந்த டார்கெட்டை மீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 3ஆவது ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ அன்னைக்கு அதோட க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் மார்க்கெட்டை மட்டும் வாட்ச் பண்ணிக்கிட்டுங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஓவர் ட்ரேட் எடுத்து திரும்பவும் நீங்கள் லாஸ் ஆகிறதுக்கு பதிலாக உங்களோட டார்கெட் ரீச் ஆகிற வரையும் ட்ரேட் பண்ணுங்க. மேக்ஸிமம் 4 ட்ரேடு, அதற்கு மேலே நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுறது மூலியமா நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். 2வது பாயிண்ட், ட்ரேட் இன் ஸ்டாக்ஸ் ஃபாலோயிங் தேர் செக்டார்ஸ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி என்ன செக்டார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் முடிவு பண்ணுங்க. தட் மீன்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு SBI பேங்க் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு பேங்கிங் செக்டார். அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண கம்பெனி என்ன செக்டார் அப்படிங்கிறத பாருங்க. அந்த செக்டார் அன்னைக்கு என்ன ட்ரெண்டில் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கா இல்லைனா நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்கான்னு பாருங்க. அதே போல் நீங்கள் சூஸ் பண்ண ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செக்டாரோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே ட்ரேட் பண்ணுங்க. உதாரணமாக அந்த செக்டார் வந்து இன்னைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சூஸ் பண்ண அந்த கம்பெனியை பை ஆப்ஷனுக்கு எடுத்துக்கோங்க. அந்த செக்டார் வந்து என்னன்னா டவுன் ட்ரெண்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண கம்பெனியை அன்னைக்கு செல் ஆப்ஷனுக்கு எடுத்துக்கோங்க. தட் மீன்ஸ் செக்டார் என்ன ட்ரெண்டில் இருக்கோ அந்த ட்ரெண்டு பேஸ் பண்ணியே நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. செக்டாரோட ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணாதீங்க. உதாரணமாக இன்னைக்கு செக்டார் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சூஸ் பண்ண கம்பெனியை அன்னைக்கு வந்து செல் பண்ணாதீங்க. தட் மீன்ஸ் வந்து என்னன்னா ஷார்ட் போகாதீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி செக்டாரோட ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணாதீங்க. 3வது பாயிண்ட், சூஸ் லிக்விடிட்டி ஸ்டாக்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நீங்கள் ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஹை லிக்விடிட்டி ஸ்டாக்ஸாக செலக்ட் பண்ணுங்க. தட் மீன்ஸ் ஹை வால்யூம் உடைய ஸ்டாக்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. எங்கே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்களோ, எந்த ஸ்டாக்ஸில் வந்து அதிகமாக இருக்காங்களோ அந்த மாதிரி ஸ்டாக்
ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களால் ஈஸியாக பையும் பண்ண முடியும், ஈஸியாக செல் பண்ண முடியும். உதாரணமாக பென்னி ஸ்டாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும், பையர்ஸும் இருக்க மாட்டாங்க, செல்லர்ஸும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து கம்மியான விலைக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிடுவீங்க. பட் ஆனால் நீங்கள் செல் பண்ணும்போது வாங்க யாருமே தயாராக இருக்க மாட்டாங்க. ஸோ எங்கே லிக்விடிட்டி அதிகமாக இருக்கோ, எங்கே வந்து வால்யூம் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. 4வது பாயிண்ட் பேலன்ஸ் வொலாட்டிலிட்டி. ஸ்டாக் மார்க்கெட் எப்பயுமே ஏற்றமும் இறக்கங்களோட இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா நாளைக்கு கீழே போகும். இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வொலாட்டிலிட்டியை வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ண கற்றுக்கங்க. நாங்கள் மெயினாக என்ன சஜஷன் பண்ணுறோம் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்கோ அந்த ட்ரெண்டு பேஸ் பண்ணியே ட்ரேட் பண்ணுங்க. உதாரணமாக இன்னைக்கு நிஃப்டி 50 அப் ட்ரெண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் பை ஆப்ஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் அன்னைக்கு ஃபுல்லாகவே பை ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கு அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் செல் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தட் மீன்ஸ் நிஃப்டி என்ன ட்ரெண்டில் இருக்கோ அந்த ட்ரெண்டு பேஸ் பண்ணியே நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். அதே போல் நிஃப்டி வந்து சைடு வேஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த டயத்தில் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம இண்டிகேட்டர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். 5வது பாயிண்ட் கால்குலேட் ஸ்டாப் லாஸ். இதுதாங்க இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதற்கு என்ன ரீசன் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டுது. ஸோ நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது மெயினாக ஃபஸ்ட்டு ஸ்டாக் செலெக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்டாக் செலெக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் மெயினாக வந்து இந்த ஸ்டாக்கு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த ஸ்டாப் லாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்ட்ராடே ட்ரேடிங்குள்ளே என்ட்ராகாதீங்க. எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கால்குலேட் பண்ண தெரியலை அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காகவே தனியாக இண்டிகேட்டர்ஸ் நிறையா அவைலபிளாக இருக்குது. உதாரணமாக ட்ரைலிங் ஸ்டாப்ஸ் இண்டிகேட்டர், சூப்பர் ட்ரெண்டே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இண்டிமேட் பண்ணோம். இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து கால்குலேட் பண்ண கற்றுக்கங்க. தெரியலை அப்படின்னா ஸ்டாப் லாஸ் பேஸ் பண்ணி என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கங்க. இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. 6வது பாயிண்ட் என்சூர் டைம்லி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக டைமிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வந்து வொலாட்டிலிட்டி எப்பயுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த பிடிஎஸ்டி கால்ஸ் வாங்குறவங்கலாம் செல் பண்ணுவாங்க, அதனால வொலாட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் மார்க்கெட் முடிகிறதுக்கு ஈவினிங் 3:30 இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி 1 hour பார்த்தீங்க அப்படின்னா வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் ஒரு புது ட்ரேட் எடுக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அதே போல் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் அந்த ஸ்டாக்ஸை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ நம்ம 9:15 நம்ம வாங்கிட்டு ஈவினிங் ஒரு 3 o'clock போல் உள்ளே போய் பார்ப்போம், மேலே போயிருக்கா கீழே போயிருக்கான்னு. மேலே போயிருந்தது அப்படின்னா நம்ம வித்துட்டு நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். இல்லை கீழே வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஹோல்டு பண்ணிவிட்டு சிஎன்சியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸை இன்றைக்கி வாங்குறீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வந்து அதை மானிட்டர் பண்ணுங்கள். நீங்கள் அதை மானிட்டர் பண்ண தான் அது எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட்டை கேட்ச் பண்ண முடியும். அதுலேருந்து நிறையா நீங்கள் லேர்னும் பண்ணிக்கலாம். 7வது பாயிண்ட் ஃபாலோ டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஒரு பிகினர்ஸாக இருந்துக்கிட்டு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது கட்டாயம் டெக்னிக்கல் அனாலிசிஸை ஃபாலோ பண்ணுங்கள். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டு இண்டிகேட்டர்ஸ் தான், ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வந்து அக்யூரேசி அதிகமாக தருது அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜிஸை வச்சே ட்ரேட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. பட் அது கூட சேர்ந்து இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸான இந்த இண்டிகேட்டர்ஸ் இல்லைனா சார்ட்டை வந்து அப்ளை பண்ணுங்கள். தட் மீன்ஸ் ஒரு சப்போர்ட்டுக்கு இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை வச்சுக்கோங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸை மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸில் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான அக்யூரேசியை இன்னமும் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே சமயம் நமக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாக கிடைக்கும். 8வது பாயிண்ட் அவாய்டு மூவ்மெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் மார்க்கெட். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதாவது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். நிஃப்டி 50 வந்து இப்போ பாசிட்டிவில் போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட் போகாதீங்க. அதே போல நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டா இருக்கு அப்படின்னா அப்போ நீங்க வந்து பை ஆப்ஷன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. தட் மீன்ஸ் அன்னைக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் என்ன ட்ரெண்டில் இருக்கோ அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். 9வது பாயிண்ட் கீப் அப்டேட்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல பிகினர்ஸ் மற்றும் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். அவங்களுக்கு நியூஸ் படிக்க மாட்டாங்க. என்ன ஈவெண்ட்ஸ் வந்து இப்போ கரண்டா போயிட்டு இருக்கு, ஆர்பிஐ எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்களா, இந்த இந்தியா
இந்தியாவில் வந்து என்ன முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது அந்த மாதிரி வந்து எந்த விதமான அப்டேஷன் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எடுக்காததுனால என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்னைக்கு நிஃப்டி வந்து மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ரீசனுக்கு அது மேலே போகுதுன்னே அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு கீழே போகுது அப்படின்னா என்ன ரீசனுக்கு கீழே போகுதுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஒரே பிளைண்டாக இன்னைக்கு காலையில் என்ட்ரி ஆவாங்க, ஈவினிங் வந்து எக்ஸிட் ஆவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பிளைண்டாக இருக்கும்போது உங்களால் நிஃப்டியவோ இல்லைனா பர்டிகுலர் ஸ்டாக்கோ உங்களால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. நீங்கள் நிஃப்டியையோ இல்லைனா பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து ஃபியூச்சர் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணணும், நாளைக்கு எப்படி அந்த ஸ்டாக்கு போகணும்னு உங்களுக்கு தெரியணும், ப்ரெடிக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை பற்றின நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸில் கரண்ட் அப்டேட்டடில் எப்பயுமே இருங்க. அதனால தான் நாங்கள் பிகினர்ஸ்க்கு என்ன மெயினாக சஜஷன் பண்ணுறோம் அப்படின்னா, தினமும் நியூஸ் படிங்க. ஜெரோதாவில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குன்னே தனி வெப்சைட் இருக்குது, ஜெரோதா பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஒரு மார்னிங் வந்து ஒரு 8 o'clock போயிட்டு அன்னைக்கு வந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு 1/2 hour வந்து ரீட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரீட்ஸ் பண்ணும்போது அன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணக்கூடிய நியூஸ் எல்லாமே உங்களுக்கு கேதர் ஆயிரும். அப்போ இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்னைக்கு பாசிட்டிவ்ல இருக்குமா நெகட்டிவ்ல இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஷேர் மார்க்கெட் அகாடமியில் நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பராக ஜாயின் பண்ணணும், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஓப்பன் ஆன பிறகு ஷேர் மார்க்கெட் அகாடமி சார்பாக 100+ இபுக்ஸ் நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் அகாடமியோட லைஃப் டைம் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் நம்ம டெலிகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான சின்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்கலாம்.